Illustration 22 பார்க்க போகிறோம். Durai and Velan entered into a partnership agreement on 1st April 2018. Durai contributed 25,000 and 30,000 as capital. The agreement provided that profit and loss to be shared in ratio 2:3 ன்னு சொல்கிறாங்க. Durai and Velanக்கு 2:3 வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க. And partners to be entitled to interest on capital 5% சொல்கிறாங்க. இது எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், டியூரிங் த இயர் த ஃபர்ம் மேட் ஏ ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க 20,000 பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சேலரி அண்ட் கமிஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இங்கே நம்ம ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண தேவை கிடையாது. ஸோ அக்கௌண்ட்ஸ் நோட் எடுங்க. அக்கௌண்ட்ஸ் நோட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அவங்க வந்து எந்த ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்க, 2:3 ரேஷியோவில். இங்கே பார்ட்னர்ஸ் டு பி என்டைட்டில்டு டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எங்கே வரும் இது? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, ஒரு தட் ஃபர்முக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி இது. ஸோ நம்ம இந்த பக்கம் எழுதுவோம். கரெக்டுங்களா? சரி, எழுதுவீங்க டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து துரைக்கு வந்து எவ்வளோ கேபிட்டல், ஆக்சுவலி 25,000 இன்ட்டு அவனோட பெர்சன்டேஜ் என்ன சொல்கிறாங்க, 5%, 5/100. அப்புறம் வந்து வேலனுக்கு வந்து 30,000 இன்ட்டு 5/100. ஸோ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 1,250 வரும். இது வந்து உங்களுக்கு டோட்டல் பண்ணால் 1,500 வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் டு பி சார்ஜ் துரை அண்ட் வேலனுக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் வந்து என்னது, ஒரு இன்கம், ஃபர்முக்கு வந்து ஒரு இன்கம் இது. ஸோ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் துரை வேலன் 300 and 450. அப்புறம் பார்த்தா துரை டு ரிசீவ் எ சேலரி ஆஃப் 5,000. ஸோ சேலரி வந்து ரிசீவ் மீன்ஸ் கொடுப்பாங்க, ஃபர்ம் வந்து கொடுக்கும். கரெக்டுங்களா? பார்ட்னருக்கு. அப்போ என்னது, அது ஒரு எக்ஸ்பென்ஸு. ஸோ எக்ஸ்பென்ஸாக நம்ம என்ன எழுதுவோங்க, இங்கே எழுதுவோம் சேலரி டு துரை அக்கௌண்ட். ஸோ 5,000. அண்ட் வேலன் டு ரிசீவ் a commission of 2,000. ஸோ அது கூட என்னது, ஒரு எக்ஸ்பென்ஸ் ஃபர்முக்கு. ஓகேங்களா? ஸோ கமிஷன் டு வேலன் அக்கௌண்ட். ஸோ 2,000. அப்புறம் பாருங்கள், இங்கே டியூரிங் தி இயர் த ஃபர்ம் மேட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 20,000 பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் எதுவுமே ஆகாதீங்க. அவங்க வந்து ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் எங்கே கிடைக்கும், இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட் இது, இந்த ப்ராஃபிட் வந்து நம்ம நெட் ப்ராஃபிட் அது. ஓகேங்களா? நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து எடுத்துகிட்டு வர அமௌண்ட்டு தான் இது. ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டுட்டு என்ன எழுதுவீங்க, 20,000 எழுதிடுங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே எழுதியாச்சு. இப்போ வந்து இது ஃபுல்லாக டோட்டல் பண்ணுங்கள். இந்த டோட்டல் பண்ணால் உங்களுக்கு 20,750 வரும். 20,750. ஓகேங்களா? இது ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு சம்திங் 2,789. ஸோ 9,750 வரும். அதில் நீங்கள் என்ன மைனஸ் பண்ண போகிறீங்க, 20,750 மைனஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும், இங்கே உங்களுக்கு வந்து 11,000 வரும். ஓகேங்களா? ஸோ அந்த 11,000 வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 2 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. யார் யாருக்கு? ஸோ இங்கே எழுதிருங்க டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இங்கே எழுதுவீங்க என்னது, துரைக்கு எப்படி எழுதுவீங்க, 11,000 இன்ட்டு 2/5. அண்ட் வேலனுக்கு வந்து 11,000 இன்ட்டு 3/5. அந்த ரேஷியோவில் தானே அவங்க இது ஷேர் பண்ணுறாங்க, 2:3 ரேஷியோவில். ஓகேங்களா? ஸோ இது கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் உங்களுக்கு? ஸோ 5 டேபிள்ஸில் இது கேன்சல் பண்ணுங்கள். 2,1,2,0,0. ஓகேங்களா? அதேமாதிரி இது கேன்சல் பண்ணால் 2,2,0,0. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள்.
இது மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 4400 வரும். இது மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 6600 வரும். ஓகேங்களா? இது ரெண்டும் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு 11000 வரும். ஓகேங்களா? இங்கே கூட எழுதிடுங்க 20750. ஓகேங்களா? ஓகே, ரொம்ப ஈஸி சம் இது. Illustration 22 பார்க்க போகிறோம். ரிச்சார்ட் அண்ட் ரிஸ்வான் started a business on 1st January 2018 with capital 3 lakh and 2 lakh ன்னு சொல்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் டீட் பாருங்கள் என்னென்ன இருக்குது. இங்கே ரெண்டு பேருக்கு நடுவில்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட் 6% சொல்கிறாங்க. சேலரி வந்து 50,000 per annum இருக்காங்க. ரிச்சார்ட் இஸ் டு கெட் 10% கமிஷன் ஆன் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் சேலரி. ரிஸ்வான் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். ஓகேங்களா? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷன் அது 3:2ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், டியூரிங் தி இயர் த ஃபர்ம் ஏர்ன்ட் ஏ ப்ராஃபிட் எவ்வளோ 3 lakh. ஸோ இங்கே வந்து ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் ப்ராப்பரேஷன் சொல்கிறாங்க. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா டிசம்பரில் க்ளோஸ் ஆகுதுன்றாங்க இங்கே. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் ப்ராப்பரேஷன் அக்கௌண்ட் போட்டுட்டு இங்கே எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்போ எதுனா இது ஃபேமுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் இது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே எழுதுவோம் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுட்டு ரெண்டு பேரோடது ரிச்சார்ட் அண்ட் ரிஸ்வான். ஸோ ரிச்சார்டோடது 3 lakh, ரிஸ்வான் வந்து 2 lakh இன்ட்டு 6/100 பண்ணிங்கன்னா இன்ட்டு 6/100. 0 கேன்சல், 0 கேன்சல். ஸோ 6 3s உங்களுக்கு 18,000 வரும். 6 2s 12. ஸோ ஆட் பண்ணால் உங்களுக்கு 30,000 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ரிஸ்வான் இஸ் டு கெட் எ சேல்ரி. ஓகேங்களா? அப்போ சேல்ரி வந்து அப்போ அது கூட உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸு. ஸோ டு உங்களுக்கு கிடையாது, ஃபேமுக்கு. ஸோ சேல்ரி டு ரிஸ்வான் வந்து 50,000. அப்புறம் பாருங்கள், ரிச்சார்ட் இஸ் டு கெட் 10% கமிஷன் ஆன் ப்ராஃபிட். 10% கமிஷன் ஆன் ப்ராஃபிட்டாக நம்ம கமிஷனுக்காக ஒரு தனியாகவே, தட் இஸ் அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பட் அதோட ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். கமிஷன் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு ரேட் ஆஃப் கமிஷன் பை 100 + ரேட் ஆஃப் கமிஷன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது உங்களுக்கு. அது கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட். ஓகேங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நெட் ப்ராஃபிட்? உங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 3 lakh. அதை கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே எழுதிடுங்க பை. இது எங்கேருந்து வரவங்களுக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து வரவங்களுக்கு. ஓகேங்களா? இது ஸோ 3 lakh. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, 3 lakh இருக்குது. கரெக்டுங்களா? அதை எழுதிடுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏதாவது இருக்கா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்குது உங்களுக்கு. எவ்வளோ? 30,000 இருக்குது. ஸோ 30,000. சேல்ரி ஏதாவது இருக்கா? இருக்குது. சேல்ரி டு ரிஸ்வான் 50,000. ஸோ ப்ளஸ் 50,000 எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ இது பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும், 3 lakh மைனஸ் இது பண்ணால் 70,000. ஸோ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 2,20,000 வரும். ஸோ 2,20,000 என்ன பண்ணுவீங்க, 2,20,000 இன்ட்டு ரேட் ஆஃப் கமிஷன் 10. ஸோ 100 + 10. ஓகேங்களா? ஸோ 110 ஆகிடும். ஸோ 2,20,000 இன்ட்டு 0 கேன்சல். 11 டேபிள்ஸில் இது உங்களுக்கு 2 times 20,000 வந்துச்சு. இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 20,000 தான் கமிஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவீங்க, 2 கமிஷன் டு ரிச்சார்ட் அந்த உங்களுக்கு எவ்வளோ, 20,000. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, 3 lakh. ஸோ எடுத்து என்ன பண்ணுவீங்க, 3 lakh எழுதிடுங்க. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன வரும், பார்ட்னர்ஸ் ப்ராஃபிட் வரும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ரிச்சார்ட் அண்ட் ரிஸ்வான், சாரி n வரும்.
ஓகேங்களா. இது மொத்தமாக ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 1 lakh வரும். ஸோ 1 lakh 3 lakhல 1 lakh போச்சுன்னா 2 lakh வருது. ஸோ 2 lakh. ஸோ இந்த 2 lakh நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 பேருக்குள்ளே நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. என்ன ரேஷியோவில், 3:2 ரேஷியோவில். டூ பை 5. ஓகேங்களா. ஸோ 5 டேபிள்ஸில் இது எத்தனை டைம்ஸ் போகும், 4 times. ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு 40,000 2 times பண்ணிங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு 80,000 வரும். அதேமாதிரி இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 40,000 வரும். ஓகேங்களா. தனியாக எடுத்து பண்ணி பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ 3 4s உங்களுக்கு 12. ஸோ 1,20,000 வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா. ஆட் பண்ணால் உங்களுக்கு 2 lakh வந்துடும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம்மில்.